எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். கேட்டை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவது விருச்சிக ராசியில், ரிஷப லக்னத்தில், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது புதன் பகவானுடைய திசையில் 231 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். அதே மாதிரின்றது 7ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. நம்ம கிரிவலம் போய் சுற்றிட்டு வந்தால் நமக்கு பிடிச்ச பாவங்கள், நமக்கு இருந்த தோஷங்கள், ரெண்டாவது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். அப்படின்றதுனால கிரிவலம் போகிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பௌர்ணமி. அது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமி. தேய்பிற அஷ்டமியில் பார்த்தா கால பைரவரை வழிபடுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம விடை தெரியாமல் நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 14ஆம் தேதி தேய்பிற அஷ்டமியில் கால பைரவரை வழிபட்டால் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் அப்படின்றது ஐதீகம். கால பைரவரை வழிபடுங்க. கன்னிராசி நேயர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு சிரமங்கள் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அருமையான ஒரு யோகத்தை 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா அதாவது மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்கு அதிபதி இருக்கிறார் பார்த்தீங்களா, புதன் பகவான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு 12வது பாவகத்தில் இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகம் 6, 8, 12 போய் உட்காரும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருன்றனால ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்குமே நமக்கு கொஞ்சம் தொழில் தடை ஏற்படலாம், கொஞ்சம் கவனங்கள் சிதறலாம், வரவேண்டிய பைசா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு முடிஞ்சிடும், இப்போ முடிஞ்சிடும், அந்த இப்போ வந்துடும், நாளைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு வகையில் எண்ணங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் 15 தேதிக்கு மேலே அப்படியே உங்களுக்கு ஒரு டபுள் ப்ரமோஷன்ற மாதிரி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். இதனை எந்த அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே 9 கிரகத்திலேயே சொந்த வீட்டில் ஒரு கிரகம் உக்காந்து உச்சமாகக்கூடிய ஒரே ஒரு கிரகம் யாருன்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் மட்டும்தான். கல்விக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன் சொல்கிறவர். இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் அதிகமாக இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அமையலை, இது ஏன் தள்ளி போகுது, நம்ம குடும்பத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டம், கடன் எப்போ கட்டி உட்காருவோம், நம்ம நிம்மதியே எப்போ இருப்போம், தொழில் எப்போ தொடங்கலாம், எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி, இது போல் நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்க கேட்குற கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட இப்போ வரைக்குமே பதில் இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா மாதம் தான் தள்ளி 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 போயிட்டு இருக்கிறத தவிர ஒன்றும் பலன்களை கொடுக்குற மாதிரி இல்லை. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கண்டக சனி வேற நடக்குது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல பெண்களாக இருந்தீங்கன்னா அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், கண் பார்வை பிரச்சனை,
அதே ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா தொழில் முடக்கம், கொடுக்கல் வாங்கல் நல்லபடியே இல்லாம, வாழ்க்கை நல்லா இல்லாம, வாழ்வாதாரம் நல்லா இல்லாம, அதாவது 4 காசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பதான் வீட்டில் சண்டையே வரும். காசே இல்லாத போது கூட நிம்மதியாக இருந்துருவீங்க. அப்படி பார்த்தா குடும்பத்தில் கண்டக சனி உட்காந்து கட்டன்றது எப்போ உட்காந்தாரு? 2025 மார்ச் 29 இருந்தே. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தொட்டதை துளங்கலை, வச்சது விலங்கலை, எதிர்பார்க்கிறது நடக்கலை, ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி 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 போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்றாரு. மீண்டும் இது போல புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு அப்போதான் வந்து உட்காருவார். அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுமையாக உட்காரக்கூடிய கிரகம் யாருன்னா சூரியன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கூட இணைஞ்சு டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன், புதன். இந்த 3 கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு புதன் பகவான் மீண்டும் உங்க ராசியில் வந்து அவர் உச்சம் அடைஞ்சு உட்காரம்னா இன்னும் 1 வருஷம் ஆகும். ஒரு கிரகம் உச்சம்னா என்ன, நீச்சம்னா என்ன? உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம், நீச்சம் அப்படின்றது அது வந்து நஷ்டம், செயல் இழந்துட்டாரு, வேலை செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றதுதான் நீச்சம். அப்போ உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்க வீட்டில் உட்காந்து ஆட்சியா உட்காந்து உச்சம் அடையும் போது அப்பதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லா இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறீங்களா, பலன் கிடைக்கும். சுய பிஸ்னஸ் செய்கிறீங்களா, அப்போதான் 4 காசு வருமானம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து மதிப்பு மரியாதை இல்லாமல் உழைச்சி கொடுத்துக்கிட்டு உங்களால் அவங்க உயர்றாங்களே தவிர நீங்கள் மீண்டும் மீண்டும் இறங்கி சர்க்கிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு காலம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது. புதன் தான் சொந்த வீட்டிலே உட்காரக்கூடிய காலம். உங்களுக்கு நிறைய நாள் ஒரு கனவாக இருக்கும், வண்டி எடுக்கணும், கார் எடுக்கணும், வண்டி கார் மாற்றணும், புதுப்பிக்கணும், வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சொந்த இடம் வேணும், பூமி வேணும். இல்லை அதாவதுன்றது பூர்வ சொத்து இருந்து அப்பா அம்மா சொத்து இருந்து அதை அனுபவிக்க முடியாமல் சிரமத்தில் இருந்துக்கிட்டு, இல்லைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளிநாடு போயிட்டேன், வெளி மாநிலம் வந்துட்டேன், எல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு வெளிமூருக்கெல்லாம் வந்து பார்த்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேங்க, ஒரு அநாதை போல இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல வாய்ப்புன்றது எப்பயுமே மனுஷனுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லைங்க. அதாவது எல்லாருமே உழைக்கிறவங்க தான், ஆனால் உயர்றது என்னமோ சில பேர் மட்டும்தான் இல்லைங்களா. உழைக்கிறவங்க எல்லாருமே உயர்றதில்லை. அதுபோல நீங்க உழைச்சிட்டு இருக்கிறீங்க, உயர்ந்திருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு 30% பேர் தான். அப்ப கிட்டத்தட்ட 70% பேர் பார்த்தீங்க அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம, 4 காசு சம்பாரிச்சு மிச்சம் பண்ண முடியாம, வீடு ஃபுல்லா காசு வச்சிருந்த காலம் போய் வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்னு தொலாவர காலத்துலதான் இப்ப இருந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு 2 ரீசன் என்னன்னா, ஒண்ணு கண்டக சனி. அந்த கண்டக சனினால பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன சின்ன கண்டம், அம்மா நல்லா இருந்தா அப்பா நல்லா இல்லை, அப்பா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை, கணவன் நல்லா இருந்தா பிள்ளைக்கு நல்லா இல்லை, மாசம் கண்ட கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவுக்கு 10 ரூபா நம்ம ஒதுக்கிடணும். அதுபோல கண்டக சனிக்கு இப்ப சனி பகவான் வந்து வக்கரத்துக்கு போயிட்டாரு. வக்கரத்துக்கு போன சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு நவம்பர் 28 வரைக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். அப்போ உங்களுக்கு ஒரு ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. கண்டக சனியா இருந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு. நவம்பர் 28 வரைக்கும் நற்பலன்களை மட்டும்தான் கொடுப்பாரு. இது நிச்சயமா நடக்கும். ஒண்ணு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்க ராசிக்கு ஜென்மத்தில் ஆட்சியை வந்து உட்கார்றாரு. இது ஒரு அற்புதமான காலம். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறீங்களா, நிச்சயமா உங்க ஸ்கூல்ல கைத்தட்டல் பாராட்டுகள் வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா மெடல் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் காலேஜ் படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன்றீங்களா, கட் ஆஃப் சரி இல்லை, எனக்கு பர்சன்டேஜ் வரல, படிப்புக்கு உண்டான கட்டணன்றது தரம் இல்லைங்க, படிச்சுட்டு போற மைண்டுக்கு வந்து ஏறல, ஏதோ ஒரு தனத்துல வந்து நான் விளையாட்டு குணமா இருக்கிறேன்றீங்களா, நிச்சயமா ஓரளவுக்கு மாறும். படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லைன்றீங்களா, நிச்சயத்தோ ஒரு வகையில முயற்சி பண்ணா அந்த அதுக்கு முயற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலங்கள், உங்களுடைய எதிர்ப்பு எண்ணங்கள் எல்லாமே பார்த்தா இதுக்கு முதல்ல எங்க நல்லா இருக்கணும், உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும். உங்க ஜாதகம் நல்லா இருந்ததா, அதாவது விதை விதைக்கிறவங்க யாரு வேணாலும் விதைக்கலாங்க, ஆனா அந்த விதை அறுவடையாகி வீட்டுக்கு வந்து சேருதா, அதுதான் முக்கியம். அப்ப அந்த அறுவடை வரக்கூடிய காலம் இந்த காலமா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா?
அதே சமயத்தில் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க. அந்த ஆசைப்பட்டு போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருப்பீங்க. ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லை, கமிட்மெண்ட் இருக்குது இல்லை, அதுக்காக வேண்டி பாடுபடணும் இல்லையா, உழைச்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கன்னி ராசிக்காரங்களுக்கு மெயினாக கண்டக சனியிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டீங்க. ரெண்டாவது உங்க ராசிக்கு அதிபதி உங்க வீட்டுக்கு வரக்கூடிய தருணம் நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வராரு. அதனால கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சுக்கிரன் 11லிருந்து 12க்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன சங்கடத்தை கொடுத்துருவார், கொஞ்சம் போராட்டத்தை கொடுத்துருவார். நீ என்ன சொல்றத நானே கேட்கறதுன்ற மாதிரி. அதனால 14 தேதிக்கு மேல கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. அது போக செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு மேல அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு போயிடுவாரு. அப்படி செவ்வாய் போயிட்டாருன்னா நிச்சயமா அதுக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பா மற்றவங்களால ஒரு சில உதவியும் கிடைக்கும், அது போக சில அனுபவங்களும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 10ல் இருக்கிறாரு. 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகம்ட்டான். அதாவதுன்றது முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேங்க, நான் எனக்கு கீழே 10 பேர் வேலை செய்கிறாங்க, என் ஜாப்பில் நான் என் தொழிலில் பார்த்தா நல்ல ஒரு அந்தஸ்தில் உண்டான வேலையில் இருக்கிறேன்றீங்களா, உங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பெரியவங்களால உங்களுக்கு பிரச்சனை வராது, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளால பிரச்சனை வராது, நமக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயிங்களால் பார்த்தா சின்ன சின்ன கண்டிப்பாக பிரச்சனை வரலாம். அதுக்கு தான் சொல்லுவாங்க 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். சரிங்களா? நல்லவன் நம்புறவனா அவங்களும் நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அது போக பார்த்தா சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தொழில் தொழிலுக்காரகன் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து இப்போ கலஸ்தர ஸ்தானத்தை பார்க்குறாரு. நிச்சயமா கன்னிராசியில் பிறந்தவங்க அதாவது கஷ்டத்துலையுமே நான் நல்லதுக்கு நடக்குமா, ஏதோ ஒரு கனவோட கற்பனையோட நான் இருக்கிறேங்க, எனக்கு எதுவுமே அமையலன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சில மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரி சனி வக்கரத்துக்கு போனதுனால நல்லா இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது போக பார்த்தா சூரியன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. மாத கிரக சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் வந்து பார்த்தா 16ஆம் தேதி உங்க ராசிக்கு வராரு. அப்போ உங்க ராசிக்கு 16ஆம் தேதி வந்துட்டாருன்னா 16ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா மாத கிரகமே சூரியன் தான், அவர் உங்க வீட்டில் வந்து உட்காரும் போது உங்களுக்கு நிச்சயம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா?